ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற மாதம். தொல்லை தந்த எதிரிகள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். 10ஆம் இடத்திலே சனி பலம் பெற்றிருக்கின்ற பொழுது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். அஞ்சல் வழியிலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அலைபேசி வழியிலும் அனுகூலம் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும். வேலையில் எத்தனை நாளைக்கு தான் இருப்பது? நான் விரும்பிய வண்ணமாக நண்பர்கள் எல்லாம் கூட்டுச் சேர்கிறார்களே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது புதிய வாய்ப்புகள் வரப்போகின்றது. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். சூரியன் பார்வை 7இல் இருப்பதனாலே நீங்கள் எந்த காரியத்தை எப்பொழுது செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் விதத்திலே உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, லாபஸ்தானத்திற்கு அதிபதியான குரு உச்சம் பெற்று இப்பொழுது வக்கிரமும் பெறப்போகின்றார். இந்த குரு வக்கிரம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை வழங்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமான குரு வக்கிரம் பெறுகின்ற பொழுது சகோதர வழியிலும் நன்மை கிடைக்கும். கூட்டாளிகள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சி அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறும். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய நீங்கள் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, வாய்ப்பிருப்பவர்களெல்லாம் நினைத்தது நிறைவேற்றும் நெய்நந்தி என்று புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தன்பட்டியிலே இருக்கின்றது. அந்த நந்தியை நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும்.